சக்தி நிலையமான லக்கி நகரத்துல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மகா வெப்ப யாகம் நடந்துட்டு இருக்கு. இந்த லக்கி நகரத்துல நிறைய பேருக்கு மனைப்பிரிவுகள், குடில்கள் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு நம்மளுடைய வெப்பதாச சுவாமிகள் அவர்களுடைய அருளால. இன்னைக்கு இந்த மகா யாகம் பிரம்மாண்டமா நடத்தி இருக்காரு. அதற்கான காரணம் என்ன, இந்த யாகத்தின் மூலமா என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம வெப்பதாச சுவாமிகள்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். மகா வெப்ப யாகம் சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலயும் விதவிதமான யாகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது புது விதமான பேரா இருக்கும். அதுல இது மகா வெப்ப யாகம். வெப்பன்றது வந்து இப்போ ஒரு எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு பொருள், எல்லா உடல்களும் உருவமும் உணரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற ஒரு தன்மை அது வெப்பம். அந்த அந்த வெப்பம் தான் கடவுள்னு சொல்லிட்டு நாம இப்ப அறிவியல் பூர்வமா குறிப்பண்றோம். அதை வந்து தெரிவிக்கிறதுக்காகவும் வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த மகா வெப்ப யாகம்ன்ற ஒரு இதுல எல்லாரும் புரியுறதுக்காக வெப்பனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்த நம்ம இப்படி முடிவு பண்ணி பண்றோம். இதுல பொதுவா எல்லாம் யாகம் சொன்னா எண்ணங்களுடைய வெளிப்பாடு. நாம எதை நினைச்சு ஒண்ணு கூடுறோமோ, எதை நினைச்சு சிந்தனை செய்யறோமோ அந்த கூட்டு மனப்பான்மையில அது நிறைவேறக்கூடிய ஆசையா எண்ணமா வெளிப்படும். எல்லாரும் வாழ்விலும் எல்லாரும். அதனாலதான் அந்த திருவிழா கோவில் எல்லாம் முன்னோக்கி வந்து வழிமுறை ஆக்கி கூட்டு வழிபாடு, கூட்டு இதெல்லாம் எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. எல்லா மத வழிபாடுதான் இருக்கும். நாம அந்த தன்மையை எடுத்துக்கிட்டு அதுல உண்மை இருக்குன்றதை ஒத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு எண்ணத்தை நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒன்று கூடி நல்லா இருக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா நல்லா இருக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் கிடைக்கும். விதவிதமான மனசுல குறைகள் நிறைகள் இருந்தா கூட அதுக்கு இருந்தாலும் நம்ம வேண்டுதல் வைக்கும் போது மட்டும்தான் அது சரி பண்ணக்கூடிய செயல் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட நாமளே சரி பண்ணக்கூடிய வழிமுறையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த ரெண்டு தன்மை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்கிறது அறிவி புரிஞ்சு அந்த விஷயத்தை தான் இந்த மக்களுக்காக இவங்களோட கூடு கலந்து இவங்களோட நான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இவங்களோட சேர்ந்து வாழ்த்து ஒரு முடிவு பண்ணிதான் நம்ம இங்க வந்து இந்த இடத்துல எடுத்துருக்கோம். வெறும் வியாபாரத்துக்காக இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்காக இல்லை. இந்த இடமே விட்டு எல்லாரும் வீடும் ஆகிறாங்களோ இந்த இடம் கோவில் ஆயிடும். நான் இருந்து முடிஞ்ச பிறகு கூட இந்த 2000 வருஷம் எங்க ஐடியா. 2000 வருஷத்துக்கு நான் இந்த இடத்துல நின்று இருக்கணும், என் பேர் இங்க சொல்லணும், என் சிலை இங்க இருக்கணும். எல்லாரும் உயிரோட யாரும் செலவு வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு நானே செலவு வைக்கிறேன்னா காரணம் என்னுடைய கருத்து இந்த உலகத்துக்கு இன்னும் இந்த ஊர் இல்ல, இந்த நாடு இல்ல, நம்ம நாடு இல்ல, உலகம் பூரா இருக்கிற மக்களுக்கு கூட உண்மையான கருத்து இது. அறிவியல் பெருமை நிறுவக்கூடிய கருத்து அது போய் சேரணுன்றதுக்காக தான் நாம இந்த இதை இங்க வெளிப்படுத்தி இங்க கொண்டாந்து வச்சிருக்கிறோம். அதனாலதான் இந்த தொடர்ந்து இந்த யாக முறையில் எண்ணத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக அதை வெளிப்படுத்துறத தொடர்ந்து இது நடக்கும். இப்படி நடக்கும்போது எல்லா இடத்தையும் கூட்டு வழிபாடுல எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ற மாதிரி நாமளும் இங்க ஒற்றுமையா வாழ்றதுக்கான வழியை உண்டுபடுத்தணும். ஒற்றுமை பிரச்சனை சால்வ் பண்றதுக்கும் இயல்பாகவே கடவுள் நமக்கு அதை உருவாக்கி தரும். அந்த அழுத்தமான நம்பிக்கையோட நான் இதை வெளிப்படையா சொல்லி முடிக்கிறேன். வெப்ப சக்தி தான் எல்லாமேன்னு சொன்னீங்க. உங்களுடைய இறை கொள்கையும் வெப்ப சக்தி தான் அப்படின்னு சொன்னீங்க. இந்த யாகங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே வந்து மக்களுடைய நன்மைக்கு எப்படி உதவுது அப்படிங்கறதையும் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? உங்களுக்கு சரியா கேட்கலையா? உங்களுக்கு தனியா ஹெட்போன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க, ஒரு போன்ல போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. சரியா? பாக்கி எல்லாருக்குமே புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு இதனுடைய பலன் சென்றடைய போகுது அப்படிங்கிறது நிச்சயம்தான். இன்னும் வெப்பதாச சுவாமிகளை பத்தின நிறைய விஷயங்களும் அவர் மக்களுக்கு அளிக்க போற நல்லாசிகளும் நல்லுரைகள் எல்லாத்தையுமே நாம வந்து தொடர் காணொளிகளா பார்க்கலாம். நன்றி.